கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட யாத்திராகமும் 6ஆவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கூட என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து கர்த்தர் வந்து மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நீ போய் பார்வோனுக்கு வந்து சொல்லு, பார்வோனுக்கு வந்து நான் ஒரு பலத்த காரியத்தை செய்வேன். அப்போ வந்து என்ன பண்ணுவான், இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்துலேருந்து துரத்தி விடுவான், அனுப்பி விட மாட்டான். நான் வந்து ஒரு தேவன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எகோவா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமான நான் எகோவா அப்படிங்கிற நாமத்தினால அவங்களுக்கு அறியப்படலை. ஆனாலும் அவங்க கிட்ட நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த பரதேசியாக அவங்க தங்கின கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவும் இந்த எகிப்தியர் வந்து அடிமைப்படுத்தியிருக்கிறதுனால என்னோட இஸ்ரவேல் புத்திரரோட பெருமூச்சையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டுட்டு அவங்கள நினைவு கூர்றேன். அவங்களுக்கு மேலே இருக்கிற எல்லா சுமைகளையும் நீக்கி விடுவித்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை நீங்களாக்கி என்னோட ஓங்கிய கையினாலும் எல்லா தண்டனைனாலும் இந்த ஜனங்களை நான் மீட்டு என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு வந்து நான் தேவனாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டு இருக்கிற அந்த தேசத்தையும் இவங்களுக்கு கொண்டு சுதந்திரமாக நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னார். இதே மாதிரி மோசே என்ன பண்ணுறாருன்னா போய் ஜனங்கள்கிட்ட சொன்னால், ஆனால் ஜனங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மன மடிவு, அந்த வேலைகளோட கஷ்டம், அந்த பாரத்தினால அவங்க அதுக்கு செவி கொடுக்கல. அப்போ வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ போய் பார்வோன் கிட்ட போய் இந்த மாதிரி இஸ்ரவேல் புத்திரரை வந்து அனுப்பிவிடுன்னு சொல்லி பேசுன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ மோசே வந்து சொல்கிறாங்க, ஏசப்போட சமூகத்தில் நின்றுட்டு, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கலையே, எப்படி பார்வோன் வந்து எனக்கு செவி கொடுப்பான், நான் வந்து விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா மோசையும் ஆரோனையும் அவங்க கூட பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் பேசுங்கன்னு அவங்கள கட்டளை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அடுத்து இவங்களுடைய வம்சத்தின் தலைவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான சில வரிசைக்கிரமமான பேர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மோசேயும் இந்த ஆரோனும் வந்து எதுலேருந்து வந்தாங்கன்னா லேவின் வம்சத்திலேருந்து வந்தவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் வந்து எகிப்து தேசத்திலேருந்து கானானுக்கு அணியணியை நடத்தி கொண்டு போவதற்கு ஏசப்பா கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள் பார்த்தோன்னா இந்த ஆரோனும் மோசையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திரும்பவும் இந்த அதிகாரத்தோட கடைசியில் எப்படி வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் மோசே நின்று நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தை முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம பலவிதமான அடிமைத்தனங்களினாலோ பலவிதமான சுமக்க முடியாத தாங்கொண்ணாத துயரங்களாலோ பாடுகளாலையும் நம்ம நிறைந்திருந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒரு தாங்கக்கூடாத ஒரு மகா பெரிய பாரமாக வந்து இருந்தாலுமே ஏசப்பா நம்மளெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களை விடுவிப்பேன், உங்களோட எல்லா அடிமைத்தனத்திற்கும் நீங்களாக்குவேன், என்னுடைய ஓங்கிய கையினால் நான் உங்களை வந்து நான் என்னோட ஜனமாக நான் வந்து தெரிந்து கொள்வேன், நீங்களும் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஆணையிட்டது நிறைவேற்ற வல்லவர்.